அங்கே கலவரத்தை உருவாக்குனார்கள். அந்த சதியை முறியடித்தான். இப்போ மதுரையை சுற்றி வடநாட்டுக்காரை உட்காந்துட்டான். பெரிய ஆண்ட பரம்பரை நாங்கள் தான் மதுரை மண்ணின் மைந்தர்லன்னு சொல்லுவேன். காலி பயலுக மதுரை மாநகரத்தில் வடக்கு மாசி மேலே மாசி டவுன்கால் ரோடு ஆறுமூச்சந்து எல்லா இடத்துலையும் அவன் உட்காந்துட்டான். மதுரை மண்ணில் இருக்கிற எவனுக்கும் பெரிய நான் அந்த சாதி இந்த சாதின்றவனுக்கு எவனுக்கும் இடம் கிடையாது. அங்கே இப்போயே மதுரை வடநாட்டுக்காரனை கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு வியாபாரம். இந்த வியாபாரத்தை அவன் தொடர்ந்து நிறுத்துவதற்காக வடநாட்டுக்காருடைய சதி அவனுக்கு கூலிப்பட்டாலும் அடி பண்ணிச்சுட்டாங்க. அவங்க தான் அந்த 200 பேர் திரண்டாங்க. அதனால் உடனே அயோத்தி ஆக்கிடும். அயோத்தி ஆக்க முடியுமாடா நீ? ராஜா அந்த ஊரில் இருந்துடா நீ திருட்டு பல. முருகனே அசைவ கடவுள். இப்போ நான் என்ன செய்ய போறேன்? இப்படி போனால் பெரியார் ஏன் பௌத்த மதத்துக்கு போக தெரியுமா சொன்னார் அம்பேத்கர்கிட்ட. நான் இங்கே இருந்தால் தான் இல்லாடி பௌத்த மதத்துக்காரன் இந்து மதத்தை பேசுவேன்னு சொல்லுவேன். கலவரத்தில் இருப்பேன் களவாணிப்பேன். அதனால தான் நான் இந்து மதம்னு எனக்கு சொல்லியிருக்கேன். நான் அங்கே இருந்து தான் அவனை சீர்திருத்த முடிவு வைய அப்படின்னாரு. நாங்கள் யார்? இந்த மண்ணின் மைந்தன் முருகனுக்கு நீ சிக்கந்தருக்கு போய் மலையில் போய் ஆடு வெட்டக்கூடாது கோழி வெட்டக்கூடாதுன்ற சங்க இலக்கிய அடிப்படை எங்களுக்கு ஆதாரம் இருக்குது. முருகன் எங்கள் அசைவ கடவுள். நான் மதுரை மக்களை திரட்டி ஒரு நாள் இதே மாதிரி ஆர்எஸ்எஸ்காரன் காடேஸ்வரே வழக்கமாறு இந்த ராஜா பேசிட்டு தெரிஞ்சிங்கனாக்க நாங்கள் முருகனை அசைவ கடவுளாக மீட்போம். அசைவ கடவுள் முருகன். முருகனுக்கு முன்னாடி ஆடு வெட்டுவோம், நேர்த்தி கடை நேர்ந்து கோழி வெட்டுவோம், சேவல் வெட்டுவோம், பசுமாடை வெட்டுவோம். இது மாதிரி நடக்கும். அவர் சாப்பிட்றவர் தான் பசுமாடு பன்னிக்கறி எல்லா கறியும் முருகனுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டியவர். அவர் வேடன். எங்கள் குலப்பெண் குரத்தியை கட்டியிருக்காரு. வள்ளி யாரு? எங்கள் சொந்தக்காரி. விடவே மாட்டான். நீ அங்கே போக மேலே போய் ஆடை வெட்டக்கூடாது. அவன் குல வழக்கப்படி அவன் யாருதுலையும் தலையிடலை. அமைதியாக மாமச்சனை என்ஆர்சியா சகோதரத்துவம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். மதுரையில் காலங்காலமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். பாண்டிய மன்னன் காலத்திலிருந்து மன்னர் காலத்திலிருந்தே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். இங்கே வடநாட்டுக்காரன் மதுரை உட்காந்துட்டான், வியாபாரத்தலமாக்கிட்டான். கோயம்புத்தூர் மாதிரி இங்கேயும் பண்ணணும்னு நினச்சி சதி நடந்திருக்கு. உளவுத்துறை கோட்டை விட்டுருச்சு. நான் நேரடியாக உளவுத்துறையை சொல்கிறேன். எப்படி திரண்டா உங்கள் அனுமதி இல்லாமல்? எங்களை ஆர்ப்பாட்டம் நடத்தினா வேணான்றீங்க, மத நல்லிணக்கத்திற்காக ஆர்ப்பாட்டம் நடத்தினா வேணாம் அப்படின்றீங்க. அவன் எப்படி திரண்டா இவ்வளோ பேர்? நான் முதலமைச்சரை கேட்குறேன். நீங்கள் 2 பேரும் அமைதியாக இருங்க, நீங்கள் மேலே போய் ஆடு மாடெல்லாம் வெட்டக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. அது தப்பு. அவங்க பாரம்பரியம் நடந்துக்கிட்டு இருக்கிறது. எந்த நீதிமன்ற உத்தரவில் 1920 2023 வரைக்கும் அது தர்காவுக்கு சொந்தமான இடம். மேலே சமணர் படுக்கை இருக்கு. இது முருகன் கந்தன் கந்தூரி சமணர் படுக்கை. இதுதான் முருகன். மலைக்கு என்ன ஆபத்து வந்துருச்சு? ஏண்டா மதுரையில் மலையை வெட்டி வெட்டி பூரா வெளிநாட்டுக்கு அனுப்புனாங்க குவாரி கிரானைட்டு. அப்போ மலையை பாதுகாப்புன்னு ஒருத்தணும் வரல. இப்படா முருகன் மலைக்கு என்ன பிரச்சனை? முருகனுக்கு என்ன பிரச்சனை? தைப்பூச திருவிழா நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் முருகனுக்கு நாங்கள் ஆடு வெட்ட வேண்டிய சூழ்நிலை வரும். எங்களை தடுக்க முடியாது. நீ மனு தர்மத்தில் சொல்கிறீல, அது மாதிரி எங்களுக்கு சங்க இலக்கியம் சொல்லுது. எங்களுக்கு சங்க இலக்கியம் தான். சங்க இலக்கியத்தில் முருகன் எங்காலு அசைவம் சாப்பிடுவேன், வேட்டை பிரியன். முருகனுக்கு நாங்கள் குறிப்பிட்ட தேதியில் ஆடு வெட்டுவோம் அறிவிக்கப்படும். இதோட நிறுத்திக்க ஆர்எஸ்எஸ்கார அயோத்தி பாபர் மசூத் மாதிரி இங்கே நடத்த விட மாட்டான். நாங்கள் வெட்டுவோம், நாங்கள் இந்துன்னு சொல்லுவோம், இந்து அமைப்பை திரட்டுவோம். அப்புறம் அதனால் மதுரை அமைதியான ஊர், இங்கே கலவரம் பண்ணணும்னு மாதிரி நினச்சிங்களாக்க உளவுத்துறை கோட்டை விட்டுட்டீங்க. முதலமைச்சர் கடுமையாக நடவடிக்கை எடுங்க. இந்த வலைதளத்தில் பரப்புனால துளுக்கையை ஆட்டையை போட பார்க்குறான், அவனை தூக்கி உள்ள வைங்க. கலவரத்துக்கு வந்தாலும் நேற்று 86 பேர் 186 பேர் வாக்கு, அவனை அப்புறம் தூக்கி ரிமாண்ட் பண்ணுங்கண்ணே. அவன் தானே கலவரம் பண்ண அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. தடை உத்தரவு மீறி எப்படி போகிறான்? நாங்கள் கலெக்டர் எங்களை கூப்பிட்டு சொல்கிறாங்க நீங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தான்றாங்க, அனுமதியாக இருக்கோம். அவன் எப்படி வந்தான்? நீதிமன்ற உத்தரவுன்றீங்க. நீதிமன்றத்தில் ஏன் உரிய தகவலை சொல்லலை? உளவுத்துறை யார் கட்டுப்பாட்டில் இருக்கு? மதுரை மாவட்ட நிர்வாகம் யார் கட்டுப்பாட்டில் இருக்கு? அமைச்சர் மூர்த்தி, பிடிஆர் பல்வேல் தியாகராஜன், மேயர்ல என்ன பண்றீங்கன்னு கேட்கிறேன். வேடிக்கை பார்க்குறீங்களா? மத கலவரம் வந்துடும். மத கலவரம் தான் வெட்டி செத்து போவேன். அயோத்தின்னு ஆரம்பிச்சிருக்கேன், திருட்டு போய விடலாம். அவனை நேரம் தூக்கி உள்ள வச்சிருக்கணும். 1 மணி நேரம் போலீஸ்கிட்ட வாதம் பண்றான். அவன் அதை வீடியோ எடுத்து போடுறான். அதெல்லாம் எப்படி நீங்க அனுமதிக்கிறீங்கன்னு கேட்கிறேன். திராவிட மாடல் அரசு, நாங்கள் உங்களை ஆதரிக்கிறோம், உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும், மக்களுக்கு நீங்க பாதுகாப்பாக இருக்கணும். திராவிட மாடல் அரசு
நேற்று திருப்பரங்குன்றத்தில் இந்த காலிப்பையில கூட விட்டது கண்டனத்துக்குரியது. காவல்துறை கோட்டை விட்டுருக்கு, மாவட்ட நிர்வாகம் கோட்டை விட்டுருக்கு. இங்கே அமைதியாக இருக்கா மக்கள். திருப்பரங்குன்றம் தொகுதி அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட்டு அதிமுக, திமுக, காங்கிரஸ் எல்லா கட்சியும் அனைத்து கட்சி கூட்டம் பொதுமக்கள் திருப்பரங்குன்றத்தில் கூட்டப்பட்டு நாங்கள் அமைதியாக இந்த ஊரில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு சிலவர்கள் செல்லட்டும், மேலே சிக்கந்தர் தர்காவுக்கு ஆடு வெட்டுறவர்கள் வெட்டட்டும், பாரம்பரியமாக அவங்க வெட்டிட்டு இருக்காங்க. சமணர் படுகைக்கு போகட்டும். ஆனால் இங்கே வெளியூர் ஆட்கள் கலவரம் செய்கிறார்கள், தடுக்க வேண்டும் என்று திருப்பரங்குன்றம் கோயில் அமைந்திருக்கக்கூடிய பகுதி பொதுமக்கள் அனைத்து கட்சி தலைவர்கள் கலெக்டர் செஞ்சு கொடுத்துருக்காங்க மனு. நீங்கள் அதை ஒன்றை வச்சே இவங்களை கூட விரட்டி இருக்கலாம்ல. இவை யார் கோயிலுக்கு போகிறவங்க போட்டோம், பக்தரில் யாரும் கெடுபிடி பண்ணக்கூடாது, பக்தியில் நம்ம யாரும் குறுக்கிடக்கூடாது. முருகனுக்கு வழிபடுறவங்க போகட்டும், சிக்கந்தருக்கு ஆடு வெட்டட்டும். ஆடு வெட்டாத அசைவம் கொண்டு போகாது எப்படி நீங்கள் உத்தரவு போட்டீங்க? யார் உத்தரவு போட்டது? நான் என்ன கேட்குறேன், முஸ்லீமுக்கு எதிராக, இஸ்லாமியர்களுக்கு எதிராக, நம்மை நம்பி இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இந்த உத்தரவை போட்டது யார்? அவன் பாரம்பரியமாக சாப்பிட்டு இருக்கான். அவன் உணவுல ஏன் நீ தலையிடுற? அவன் உடையில ஏன் தலையிடுற? அவன் கலாச்சாரத்தில் ஏன் தலையிடுற? அவன் உணவு, அவன் உடைய கலாச்சாரம், இந்திய நாட்டுடைய தனித்தனி கலாச்சாரம் இருக்கு. புதுசாக உரிமையை கேட்கல. ஏற்கனவே உருந்த உரிமையை இன்றைக்கு இஸ்லாமியர்களுக்கு கொடுமை தான். இந்த அநீதிதான் நினைக்கப்பட்டிருக்கு திராவிட மாடல் அரசு. நம்ம இஸ்லாமியர்களை பாதுகாக்க வேண்டும், இந்துக்களுக்கு எதிராக இல்லை. அவங்க வழிபாட்டு முறையில் இவங்க நெய் போடாத, முருகனுக்கு நெய் ஒருத்தரை காட்டாத, பால விஷயம் பண்ணான்னு சொன்னான இஸ்லாமிய. அவன் வழிபட்டுக்கிட்டு இருக்கிறான். அதையே நீ தடுக்கிற? யார் உங்களுக்கு உத்தரவிட்டது? யார் பெரிய அதிகாரி உத்தரவிட்டு? பெரிய அதிகாரி யார் யார் உத்தரவிட்டது? முதலமைச்சர் சொன்னாரா? கலெக்டர் சொன்னாரா? அதனால அனைத்து தடைகளையும் உடைச்சு, மழை பொதுவான மழை, அங்கே இயற்கை வளம் குன்றக்கூடாது, இயற்கைக்கு மாறான வேலை எதுவும் நடத்தக்கூடாது. நான் அசைவம்னா பாண்டி கோயில் அசைவம் தானே. ஞாயிற்றுக்கிழமை ஆயிரக்கணக்கான கடா விட்டுறோம், சமயபுரம் மாரியாத்தில் கடா விட்டுறோம், அலர் கோயிலில் கடா விட்டுறோம், புரட்டாசி வந்துட்டா புரட்டாசி பொங்கல் நாடு முழுவதும் கடா விட்டுறோம். இது பூரா இந்து தானடா, இதுக்கு பூரா ராஜாவை கூப்பிட்றான், இந்த கடா வெட்டுறோம் பூரா. அதனால் இது என்ன நிலைமை? அதான் சொல்றேன், திருப்பூர் மலையை சுற்றி 1000 காவல் தெய்வங்கள் இருக்கு. ராக்காச்சி இருக்கா, பேச்சியம்மா இருக்கா, ஒச்சம்மா இருக்கா, மாயாக்கா இருக்கா, எல்லா அக்காவும் இருக்காங்க, எல்லா குலதெய்வமும் இருக்கு. எல்லா குலதெய்வத்திலும் வெட்டுறான் முருகனை சுற்றி. ரத்த அபிஷேகம் முருகனுக்கு செய்யப்பட்டிருக்கிறது, ஆடு அபிஷேகம். இந்த நிலைமை மதுரையில் அமைதி நிலவணும். காலங்காலம் மதுரை மக்கள் அமைதியாக வாழ்றோம், மாமே மச்சனை சகோதரா வாழ்றோம். இந்த சகோதரத்துக்கு இடையூறாக ராஜா போன்ற கயவர்கள் இந்த பேச்சுக்கான அயோத்தி இடம் ஒப்பிருப்ப நடத்துக்க மாட்டா. நினைச்சு பார்த்துருவியா? நீ அயோத்தி மாதிரி நடத்தி பார்த்துருவியா? கூலிப்பட்டாளர் 2 பேர் விட்டுட்ட, நாங்களும் விட்டுட்டோம். அன்னைக்கு காவல்துறை மாவட்ட ஆட்சித்தலைவர் பேச்சை கேட்டு விட்டுட்டா. எங்களை மாலியாலாம் நினைச்சிருந்தா கந்து அடிச்சு விரட்டி இருப்போம். இந்த காவி சட்டை போட்டவன, காவி துண்டு போட்டவன. இனிமே அதான் நடக்கும். காவல்துறை நடவடிக்கை எடுக்காட்டினா நாங்கள் முருகனுக்கு ஆடு வெட்டுவோம், காவிக்காரனை விரட்டுவோம். ஏன்னா அவன் உரிமையை நிலைநாட்டுவோம். இந்த யார் உரிமையை இந்துக்களுக்கு விரோதமாக இஸ்லாம் நடந்துக்கிறானா சொல்லு. உன் விஷயத்தில் ஏதாவது தடை பண்ணுறானா? வெட்டி பயலுகளா, வீண பயலுகளா? அதனால் இங்கே பெரியார் மண்ணிடாது, இங்கே மதுரையை பாதுகாக்கணும். நாங்கள் வியாபார பெருமக்கள், அனைத்து மக்கள், மதுரை மக்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், அமைதியோடு இருக்கிறோம். இந்த அமைதி எதுக்கு அடையாளம் கேட்டால், இங்கே எவனாவது காவி கூட்டம் ராஜா மாதிரி சர்மா கூட்டம் இங்கே வாலாட்டு நினைத்தால் உங்கள் வாளை ஒட்ட நறுக்குவோ RSS வாளை. எச்சரிக்கை.